நாளைக்கு நம்ம வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு சின்னதா ஒரு விருந்து ஒன்று வச்சுக்கலாமா? இப்ப எதுக்குங்க அதெல்லாம்? என்ன சீதா சொல்ற? நான் சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்கேன். என்னங்க, எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துருமா என்ன? சீதா, இந்த விருந்து எதுக்குன்னா நம்ம மேல அன்பு வச்சிருக்கிற இவங்க எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு பார்க்கணும்னு எனக்கு தோணாதா என்ன? நம்மளை சுத்தி இருக்கிற நம்ம மேல அன்பு வச்சிருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல ஒரு விருந்து வைக்கணும். நான் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கும் போது நினைச்சேன் சீதா, நாம மட்டும் நல்லபடியா பொழைச்சு வந்துட்டோம்னா அதுக்கு காரணமானவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல ஒரு விருந்து வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி பொழைச்சு வந்துட்டேன். அதனால நாளைக்கு எல்லாருக்கும் விருந்து. அப்பா, இப்ப எதுக்குப்பா தேவையில்லாம இதெல்லாம்? இப்பதான் ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரன்னு ஏகப்பட்ட செலவாச்சு. இந்த நேரத்துல இது வேறையா? நீ கரெக்டா எதை சொல்லுவேன்னு நினைச்சனோ அதையே தான் சொல்லியிருக்க. இப்ப கறி விற்கிற விலைக்கு, எறா விற்கிற விலைக்கு, சொரா விற்கிற விலைக்கு இதெல்லாம் எதுக்குன்னு நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது அப்படிதான் இருக்கணும். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இதெல்லாம் பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, அப்படி பார்த்தா கூட இப்போ உங்ககிட்ட ஏது அவ்வளோ பணம்? நீ ஏன்பா அதை பத்தியெல்லாம் கவலைப்படுற? எங்க கிட்ட விற்கிறதுக்குன்னு இன்னும் 1-2 ஐட்டம் பாக்கி இருக்கு. அதெல்லாம் வித்து வச்சுட்டா போச்சு. அப்படி பொருளை வித்து இப்ப விருந்து வைக்கணும்னு அப்படி என்னப்பா இருக்கு? இந்த பாரு, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நாளைக்கு விருந்து இருக்கு. எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குப்பா. இந்த பார், எந்த வேலையா இருந்தாலும் லீவு போடு. நாளைக்கு நீங்க இருக்க. அப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்லிட்டே இருக்க, நீ குறுக்க குறுக்க பேசிட்டே இருக்க. நாளைக்கு நீ வீட்டில் இருக்கணும். இருக்க. அப்புறம் சம்பந்தி அம்மா, நீங்களும் சம்பந்தி, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க நல்லபடியா வந்துட்டீங்கன்னா நான் திருப்பதிக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். நாளைக்கு திருப்பதி போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ராத்திரியே வந்துருவேன் நானு. எனக்காக நீங்க வேண்டிக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. சம்பந்தி, திருப்பதி எங்கேயும் போயிடாது. அது அங்கேயே தான் இருக்கும். நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய விருந்து நடக்க போகுது. நீங்க மூத்த சம்பந்தி வேற. நீங்க இல்லாம எப்படி சம்பந்தி விருந்து வைக்க முடியும்? சம்பந்தி, நீங்க தான் முன்னாடி இருந்து விருந்த சிறப்பிக்க போறாளே. அதுவும் இல்லாம இந்த விருந்து வைக்கிறதே வேற யாருக்காகவும் இல்ல, முக்கியமா உங்களுக்கு தான். டேய் ரவி. அப்பா, உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான்ப்பா. நீ ஓகே சொல்லி என்ன ஆக போகுது? வழக்கமா கேக்குற மாதிரி பக்கத்துல கேட்டு சொல்லு. உமா, உனக்கு ஓகே இல்ல? எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்களே இருந்து பாத்துக்கோங்க. ஆனா நான் ஆபீஸ்க்கு லீவ் போட முடியாது. அம்மா, அதெல்லாம் நீ ஆபீஸ்க்கு லீவ் போடலாம், ஒன்னும் ஆகாது. அதுக்கு இல்ல மாமா, நாளைக்கு உன் மேனேஜருக்கு வேணா நான் ஃபோன் போட்டு பேசவா? இல்ல மாமா, அது வந்து அதெல்லாம் எதுவும் சொல்லாத. நாளைக்கு விருந்து, நீ வீட்ல இருக்க. அப்புறம் மறக்காம உங்க அப்பாவுக்கு சொல்லிருமா. அதுவும் உங்க அப்பா இல்லைன்னா என் வாழ்க்கை இந்நேரம் என்ன ஆயிருக்குமோ, என் மகனோட வாழ்க்கையும் என்ன ஆயிருக்குமோ. எல்லாருக்கும் மனசார கொடுத்து அதை பார்த்து நம்ம திருப்தி அடையணும்.
என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். ம், சொல்லு. உங்க ஆபரேஷனுக்கு பணம் பணம் கட்டினது மலர் தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? நம்ம உடம்புல ஐம்புலன்னு சொல்லுவாங்கல்ல, கண்ணு, காது, மூக்கு, வாய், உடம்புன்னு. இது எல்லாத்துலேயும் அதில் என் கண்ணு மட்டும்தான் மூடி இருந்ததே தவிர மீதி எல்லாம் முழிச்சிட்டு தான் இருந்துச்சு. ஒரு மனுஷன் கஷ்டத்தோட உச்சத்தில் இருக்கும்போது அவனை சுற்றி இருக்கிறவங்க, அவனுக்கு நம்பிக்கையானவங்க எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டாலே போதும். அதுவே ஒரு பெரிய அனுபவம் இல்லை? நீ எனக்காக அழுதது, என்னோட 2 பசங்க எனக்காக பரிதவிச்சது, அவங்க 2 பேரும் என்ன எப்படியாவது ஒரு நல்ல ஜிஹெச்ஐ கொண்டு போய் என்னை காப்பாற்றணும்னு அவங்க தவிச்சது, பாவம் நான் படுற கஷ்டத்தை அவங்க 2 பேரும் பார்க்கறத தாங்க முடியாம தானே எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத நிறுத்தணும்னு முடிவு பண்ணாங்க. சீதா, வாழ்க்கையில நாம பல விஷயங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஆனா வாழ்க்கையோட முடிவுல தான் இதெல்லாம் தெரியுது. அந்த பிள்ளைங்க நமக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. வாழ்க்கைன்னா என்ன, தேவைன்னா என்னன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு அடுத்ததாவது நாம என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கலாம். என்னங்க நீங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? இதுல வேற திடீர்னு எல்லாருக்கும் நாளைக்கு விருந்துன்னு வேற சொல்லிட்டீங்க. எனக்கு ஒண்ணும் இல்லை சீதா, எனக்கு என் பிள்ளைங்களோட மனசு விட்டு பேசணும்னு ஆசையா இருக்கு, அவ்வளவுதான். விருந்துக்கு மலரை வேற வர சொன்னீங்கன்னு நான் அவகிட்ட குடும்பத்தோட வர சொல்லிட்டேன். நீங்க உங்க மனசுக்குள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சீதா, நான் செத்து பொழைச்சு வந்திருக்கேன். நாம மனசுல நினைக்கிறது அது நல்லதோ கெட்டதோ, அத நாம யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நாம இருப்போமோ இருக்க மாட்டோமோன்னு நிலையில்லாத இந்த உலகத்துல எதுக்கும் நேரத்தை கடத்தாம நான் சொல்லணும்னு நினைக்கிறத சொல்ல ஆசைப்படுறேன் சீதா. இன்னும் பேசலையா? நீ பேசையா? ஏய், என்ன சின்ன பேசுமா? என்னடா பாண்டி, மணி 11 ஆயிக்கினே போது, எல்லாரும் அப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? ஆமாம்மா, நானும் பார்த்துதாங்கிறேன். மணி 11 ஆகுது. டேய், இப்ப ஆட்டோ சொன்னா தாண்டா அது அப்பாலிக்கா வரும். அப்புறம் அவசரத்துக்கு ஆட்டோ கிடைக்காம போடும். ஒருத்தங்க நம்மள மதிச்சு கூப்பிடுறாங்கன்னா சொன்ன டைமுக்கு அங்க போத்தவலையா? மா, நான்லாம் 10 மணியே ரெடியாகி சும்மா உட்காந்துக்கிறேன். பேசி தொலையா. அம்மா மலரு, என்ன மாமா? சின்னும் பாண்டியும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா? உங்க அப்பா சொன்னாருன்னு சொல்லி உங்க அம்மா விருந்து வச்சிருக்கேன்னு நம்மளை எல்லாரையும் கூப்பிட்டு விட்டுருக்கு. காலையில இருந்து சின்ன வேற தலைவாரி புடவையெல்லாம் கட்டி ரெடி ஆயிட்டா. சம்மந்தி அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க.
என்ன பண்றதுன்னு நீயே சொல்லுமா. என்னம்மா, போலாமா வேண்டாவா? மறுபடியும் வீட்டுக்கு போகணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மாமா. ஏன் கண்ணு, நீர் அடிச்சு நீர் வேலைக்கு போடுமா என்ன? இங்க பாரு, எத்தையும் போட்டு குழப்பிக்காத என்ன. ஆஸ்பத்திரியில நீ பண்ணதெல்லாம் உங்க அம்மா உங்க அப்பா வாண்ட சொல்லி இருக்கோம். நீ துட்டு கட்டினது, அவங்க கூடயே இருந்து பாத்துக்கினது எல்லாத்தையும் உங்க அப்பா கையில சொல்லிருக்கோம் கண்ணு. முதல்ல அண்ணன் இன்னாத்துக்கு வர சொல்லிக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்ல. அங்க நம்ம போனாதானே அது இன்னா ஏதுன்னு தெரியும். நம்ம இன்னாத்துக்கு தப்பா நினைச்சுக்கணும். அப்பா நல்ல விஷயமா கூட கூப்பிடலாம்ல. நான் மலரு எதுவும் சொல்லாம யோசிச்சுனேங்கிற. ஆபரேஷனுக்கு அப்புறம் அப்பா கிட்ட இன்னும் ஒரு வார்த்தை கூட நான் பேசவே இல்லை. இப்ப கூட அம்மா தான் ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்காங்க. அதான் கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு. அதுவும் இல்லாம அங்க போனா மறுபடியும் அண்ணனுங்களை பார்க்கணும். அவனுங்க மறுபடியும் சண்டைக்கு வருவானுங்க. அப்பா இப்ப இருக்கிற நிலைமையில அதெல்லாம் தேவையான்னு தோணுச்சு. நீ ஏன் அண்ணன்களை பத்தி யோசிச்சுனுங்கிற? உங்க அம்மா தானே வர சொன்னாங்க. அப்படி இல்ல பாண்டி. ஹலோ, நான் மார்க்கண்டேயன் பேசுறேன்ப்பா. உங்க அப்பா மலரு. என்ன அப்பாவா? என்னம்மா பண்றது? டேடி ஸ்பீக்கர்ல போடு போடு போடு. ஹலோ மா. என்னப்பா, கிளம்பியாச்சா? இல்ல மாமா, இதோ ரெடி ஆயிடுறோம். கேளு கேளு கேளு. சரிப்பா, டைமுக்கு வந்துருங்க. லேட் ஆயிட போகுது. சரி மாமா, வந்துடும் மாமா. வீட்டில் எல்லாரும் தானப்பா வர்றீங்க? ஆமா மாமா, எல்லாரும் தான் வரோம். ஆமா. ஆமாப்பா, நீ மலரு அம்மா அப்பா எல்லாரும் வந்துருங்க. சரி மாமா. சரிப்பா, பார்த்து சீக்கிரம் வாங்க. அது 10 நிமிஷத்துல வந்துடும்மா. ம். பாத்தியா? கேட்டல மலரே, உங்க அப்பாவே போன் பண்ணி வர சொல்லிருக்காரு. அவரு கூப்பிடல தானே உனக்கு பிரச்சனை. பாரு, அவரே கூப்பிட்டாரு. டேய், என்னால நம்பவே முடியல. ஏய், வாய்ஸ் கேட்டல, உங்க அப்பா வாய்ஸ் தானே. ஏன் கண்ணு, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அண்ணனே கூப்பிட்டுக்கிறாருல, அப்புறம் என்ன? கண்ணு, இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டம்லாம் தீர போகுது கண்ணு. நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்க அப்பாவால உனக்கு நல்ல வழி பிறக்க போகுது. நீ வா வா வா, கிளம்பு வா. அம்மா, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருமா. டைம் ஆயிட்டு இருக்கு. சரிம்மா. போ. ராகாலம் ஸ்டார்ட் ஆக போகுது. கொஞ்சம் சீக்கிரமா வா. நான் போய் ஆட்டோ கூட்டி வந்துறேன்ப்பா. வாடா. சீதா, என்னங்க? ஃபோன் பண்ணிட்டேன். சாப்பாடு இப்போ வந்துடும். நீ வீட்டில் மற்ற ஏற்பாடெல்லாம் பார்த்துக்க. சரியா? இதோ வந்துட்டாங்களே. சீதா, உள்ள எங்க வைக்கணும்னு சொல்லு. உள்ள கொண்டு வந்துருங்க. போங்க, உள்ள கொண்டு போங்க. ஏங்க, உங்க அப்பாவோட நடவடிக்கை எனக்கும் இல்லாம வித்தியாசமா இருக்கு. அதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆஸ்பத்திரியில கொடுத்த மருந்துல ஏதாவது ஒன்று ஓவர் டோஸ் ஆகி அதனால இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரோ என்னவோ. அவரா வாயை திறந்து ஏதாவது சொன்னாதான் ஆச்சு. எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு தெரியுமா? உங்க அப்பா என்னை இன்னைக்கு கம்பல் பண்ணி வீட்ல இருக்க வச்சிருக்காரு. மெதுவா. இப்ப எதுக்கு எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு? விடுமா, அவர் பாவம். அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. சும்மா ஏன் செய்யணும்? அது ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணி விருந்து வைக்கலாம்னு நினைச்சிருக்காரு. வா, வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சம்பந்தி. இப்போ உடம்புக்கு பரவாயில்லைங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பர்ஃபெக்டா இருக்கு. என்ன இங்கே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க.
வாங்கப்பா எப்படிமா வாங்கம்மா இருக்கோமா? உட்காருங்க உட்காருங்க சம்பந்தி. வாங்க மாமா மாப்பிள. இந்த உமா. என்ன உமா எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன். நல்லா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கியா உமா? உங்க அம்மா கிட்ட நீ பேசுறதே இல்லைன்னு வருத்தப்படுறாவ. அம்மா தான் ஃபோன் பண்றதே இல்ல. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சரி மாமா, நீங்க பேசிட்டுங்க, இதோ வந்துடுறேன். அத்தை நீங்க எப்படி இருக்கீங்க? வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏய் நில்லு. நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? ஏய் இது வரைக்கும் உன்னால ஆனது பத்தாதா? இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்து 2 நாள் நிம்மதியா இருக்கும். அதுக்குள்ள அதை கெடுத்து நாசம் பண்ண வந்துட்டியா? அப்பாவோட நிலைமை தெரிஞ்சு எதுக்கு இங்க வந்த? டேய் ராஜா, டேய் அவங்கள எதுவும் சொல்லாதடா. நான் தான் அவங்க எல்லாரையும் வர சொன்னேன். என்ன பண்ணீங்க? அவ அவ்வளவு வேலை பண்ணிட்டு போயிருக்கா, மறுபடியும் அவளை இந்த வீட்டுக்கு வர சொல்லிருக்கீங்க? எல்லாம் நல்லதுக்கு தான்டா வர சொல்லியிருக்கேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, உள்ள வாங்க. வாங்க அத்தை. வாப்பா. உள்ள போ. என்னடா நம்மளை மட்டும்தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு பார்த்தா இப்போ மொத்த குடும்பமே இல்லை உட்காந்துருக்கு. என்னவா இருக்கும்னு தெரியலையே. ஏங்க ஏற்கனவே எங்க அப்பாக்கும் அவளுக்கும் ஆகாது. அவ புருஷன் இதே வீட்ல எங்க அப்பாவை கத்தி வச்சு குத்த வந்தான். அந்த குடும்பத்தை கூப்பிட்டு எங்க அப்பாக்கு சரிசமமா உட்கார சொல்றாரு உங்க அப்பா. என்ன பண்ணிட்டு இருக்காரு? எனக்கே தெரியல உமா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இரு. என்ன ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்ததுக்காக வீட்டுக்கு வர வச்சு பாராட்டு விழா நடத்துவார் போல இருக்கு உங்க அப்பா. 10 வருஷம் குட்டி கொடுத்த எனக்கு. சரி, முதல்ல நம்ம எல்லாரும் சாப்பிடலாமா? சீதா, நீ கொஞ்சம் பார்த்து எல்லாரையும் உட்கார வை. வாங்க எல்லாரும்.